வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செகண்ட் எபிசோட் ஆஃப் சில்லி பாயிண்ட் கிளப். இன்றைக்கி நம்ம மேட்ச் நம்பர் 13 இருந்து மேட்ச் நம்பர் 21 வரைக்கும், அதாவது இன்றைக்கி நடந்த ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச் இப்போ தான் பார்த்து முடிச்சு வந்திருக்கோம். அது வரைக்கும் நம்ம பேச போகிறோம், சரிங்களா? ஸோ பார்க்கலாம் என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ என் கூட வந்து ஜாயின் பண்ணுறவர் ராபின். ஹாய், லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் 21 மேட்சஸ் பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னா, ஆர்ஆர் ஆன் டாப், பிபிகேஎஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், டிசி, ஜிடி, எல்எஸ்டி, எம்ஐ, சிஎஸ்கே அண்ட் கேகேஆர். ஸோ கடைசி 3 பொசிஷனில் எவ்வளோ ட்ரோஃபீஸ் இருக்குது? 13 ட்ரோஃபீஸ் இருக்குது. ஓ, இது நம்ம கவனிக்கவே இல்லையே. ஸோ திஸ் இஸ் அ வெரி நைஸ் சீசன். இன்னைக்கு வந்து அப்படின்னா ஐ திங்க் காம்படிட்டிவாக அதர் டீம்ஸ் ஹேவ் புட் மோர் எஃபர்ட் டு வின் த ட்ரோஃபி. இவங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிச்சுன்னு சொல்ல மாட்டேன். மேபி தே ஆர் ரீக்ரூப்பிங். காலம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. வெரி அர்லி இன்டு த டோர்னமெண்ட். எம்ஐ எல்லாம் எப்பவுமே 4 மேட்ச் தோப்பான், அதுக்கப்புறம் தான் அடிப்பான்ற மாதிரி அடிப்பாங்க. ஆமாம் ஆமாம், அது கரெக்டாக. சிஎஸ்கே ஐ திங்க் லாஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சஞ்சு சேட்டா வந்து ஆடி ஃபுல் டீமுக்கே ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுத்து சொன்ன மாதிரி சொன்னது. இன்னைக்கு சஞ்சு சேட்டா நல்லா ஆடுவாங்க. ஆமாம். கேகேஆர் தான் இன்னும் ஒரு விக்ட்ரி கூட இல்லாமல் இருக்காங்க. ஒரு மழைனால ஒரு பாயிண்ட் வந்துச்சு. நல்ல வேலை, ஒரு பாயிண்டாக வந்துச்சு. அன்னைக்கு போக வேண்டிய பாயிண்ட் தான். ஆமாம். மேட்ச் நம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ. அகெயின் ரெயின் கர்டெயில்டு மேட்ச்சு. மழை வந்துச்சு. மழை வந்து 151 அடித்தாங்க, அவ்வளோதான். ஐயோ 151. 11 ஓவர் மேட்ச்சில் ஸ்டார்டிங் 5 ஓவர் 80 ரன் அடிச்சிட்டாங்கப்பா. அதான் 11 ஓவர்ஸில் 151 அடிக்கிறாங்கன்னா இட் வாஸ் a tough chase for them. It was a tough chase, பட் அவுட் ஆஃப் ரீச்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, எம்ஐ அவங்க வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்ன இருக்குதோ அது வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி வரணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படின்னா யூ மீன் ஸ்டார்டிங்கே நல்ல ஃபயர் பவர் இருக்கிற பவர் பிளேயரில் அடிக்கிற மாதிரி பிளேயர்ஸ். எஸ் எஸ், அந்த ஒரு பிக் பூம் மாதிரி பிளேயர்ஸ் யாரும் நான் இன்னும் பார்க்கல. சூரியவம்சியாக இருக்கட்டும், லாஸ்ட் இயர் ஃப்ரேசர் முக்கல் இருக்கட்டும், பிரியான்சாரியா, அந்த மாதிரி. ரோஹித் சர்மா ஒரு 2 மேட்ச்சில் அடிப்பாப்பில், எல்லா மேட்ச் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, ரிக்கில்டன் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் தட் ஸ்டார்ட். இப்போ ரிக்கில்டன்னாலையும் ஒரு ஓவரில் 12 ரன்ஸ் 16 ரன்ஸ் கொடுக்க முடியும், ஐ மீன் எடுக்க முடியும். பட் அந்த மேட்ச்சில் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் சேசிங் 151 in 11 overs. அதுக்கப்புறம் வெறும் எவ்வளோ 20 balls தான் பவர் பிளே, 3.2. இல்லை, நீங்கள் 11 overs 150 அடிக்கணும்னா ஒரு போலர் நல்ல ஸ்பெல் போட்டாங்கன்னா முடிஞ்சு அங்கே மேட்ச். அவங்களுக்கு இருந்தாங்களே, பும்ரா இருந்தாங்களே ஒரு போலர் நல்ல ஸ்பெல் போடுறதுக்கு. மீதி போலருக்குலாம் அடிச்சிட்டாங்கல்ல. பும்ராக்கே அடிச்சாங்க, நீங்கள் என்ன அடி சொல்லிட்டீங்க? பும்ராக்கு அடிச்சாங்க தான். அதே ஒரு மீம் பார்த்தேன் நான். மும்பை இந்தியன்ஸ் மேலே ஃபர்ஸ்ட் பாலே ஒருத்தன் 6 அடிச்சிட்டான்டா. ஆமாவா, அங்கே பும்ரா இருக்குல்ல, அடிச்சுதே பும்ராக்கு. பும்ராக்கு 2 பால் 2 6 நினைக்கிற ஒரே ஓவரில். ஆமாம், ஒரே ஒரு சூப்பரான சூரியவன்ஷி இஸ் பிகமிங் அன்ஸ்டாப்பபிள். அப்படின்னா அந்த மேட்ச்சில் ஹி வாஸ் லைக் கண்ட்ரோலே பண்ண முடியல, பொழக்கிறான். ஆனால் அந்த மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் கூட ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் ஆடி நல்லா அடிச்சு கொடுத்தாங்க. வெரி சூப்பராக இன்னிங்ஸ். ஐ திங்க் அந்த மேட்ச்சு பவர் பிளேலே டிசைட் ஆயிடுச்சு. இந்த பவர் பிளேல ஆர்ஆர் ஆல்மோஸ்ட் பேட்டிங்கில் சூப்பராக ஆட்டாங்க. அவங்களோட பவர் பிளேல விக்கெட் சரியாக போச்சு, அங்கேயும் முடிஞ்சிருச்சு மேட்ச். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இஃப் தேர் வாஸ் அ என்ன சொல்கிறது, இந்த இடம் தான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னா தட் வாஸ் தி பவர் பிளே. நான் என்ன கேட்டால், அந்த பார் ஃபார் ஸ்ட்ரைக் ரேட் இந்த வருஷம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆமாம். 250 எல்லாம் அடித்தா, ஐ மீன் 250 ஸ்ட்ரைக் ரேட் பற்ற மாட்டேங்குது. இப்போ அந்த மாதிரி பார்த்தா இப்போ எம்ஐ டீம் வந்து ஸ்லோ ஆடுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதுக்குனால நீங்கள் சொல்கிறீங்க இவங்க 2 பேரை விட வேறு யாராவது இடிக்கிற பேட்ஸ்மேன், அபிஷேக், சூரியவம்சி, ஜெய்ஸ்வால், கப்டன், ஆர்யா. ஸோ அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்.
பார்க்கலாம். முன்னாடி இவங்க இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி தோணும். அதான். ஸோ hope to see some changes in the approach. ஏன்னா எக்ஸ்ட்ரா அக்ரெசிவாக போகணும்னு நினைக்கிறேன். that's the need of the hour for MI. That's what I feel. Let's see. ஓகே, அடுத்த மேட்ச் நெயில் பைட்டர் மேட்ச் நம்பர் 14 ஜிடி வர்சஸ் டிசி. இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டெல்லி சோக்கர்ஸ்ன்னு வச்சுலாமா? ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச். இல்லை டெல்லி சோக்கர்ஸுங்கிறத விட அதுக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஜெயிக்கவே இல்லை, ட்ரா அட்லீஸ்ட் அடிக்க வேண்டிய மேட்ச் தான். ட்ரா ஆகி சூப்பர் ஓவர் ஆகி அதுக்கப்புறம் பார்த்துருக்கலாம். மில்லர் பிரெயின் ஃபேட் மூமெண்ட்டா என்னன்னு தெரியல. அது அடிச்சிருந்தா இன்ஃபினிட் ஆரா மூமெண்ட். ஆமாம் கரெக்ட், அடிச்சிருந்தா. அடிக்காதனால மைனஸ் இன்ஃபினிட் ஆரா மூமெண்ட். சி அப்படி இல்லை, அடிக்காததுனாலன்றீங்கல்ல. நீங்க பேசுறது வந்து லாஸ்ட் பால் பத்தி கரெக்டா? அது வரைக்குமே அவனுக்கு இன்ஃபினிட் ஆரா தான். இன்ஜுரி ஆகி போய் திரும்பி வாபஸ் வந்து நோ லுக் ஷாட் என்ன அடி. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர்ல ஒரு அடி அடிச்சான் பிரசித் கிருஷ்ணா ஸ்டேடியம் வெளியே ஸ்ட்ரைட். சூப்பர் ஷாட். நானே பார்த்து வாய் அப்படியே பொளந்துட்டேன். அதுதான் கெவின் பீட்டர்சன் அந்த மாதிரி 6 எல்லாம் அடிச்சா 12 ரன் கேட்டிருக்கான். ஆமா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம். அது ஒரு பெடிஷன் போடுவோம். அதுதான். ஸோ அப்படியெல்லாம் அடிச்சுட்டு ஒரு கிளவராக என்ன பண்ணியிருக்கலாம்னா ஈஸியாக ஒரு ரன் எடுத்துட்டு யூ கேன் டேக் த மேட்ச் டு நெக்ஸ்ட் ஓவர், தட் இஸ் சூப்பர் ஓவர். லாஸ்ட் பால் பை கூட ஓடி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் சேஃபர் சைடில் இருந்திருக்கலாம். ஒரு மேட்ச்சில் ஐ திங்க் ஷேன் வாட்சனும் ஸ்டீவ் ஸ்மித் இருப்பாங்க கேகேஆர் மேலே. 3 runs ஆஃப் லாஸ்ட் பால். ஸ்டீவ் ஸ்மித் ஈஸியாக தட்டி விட்டு 2 runs ஓடுது. ஈஸி டு அண்ட் தேர் செலிப்ரேட்டிங் அஸ் இட் செல்ஃப் இஸ் எ பிக் விக்ட்ரி. அப்படின்னா ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் பாருங்க. சேஃப்டி. நான் வந்து ஜெயிச்சிருவேன், சூப்பர் ஓவர் போனாலும் ஜெயிக்குவேன் நான். as long as I am in the game I can turn the match any time தான். பட் அந்த ஒரு அதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். அதுதான் ஆஸ்திரேலியா டவுன் கப் இருக்குன்றேன். பட் ஆனால் இந்த மேட்ச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சுமன் கில் செம்ம பர்ஃபார்மன்ஸ், கேஎல் ராகுல் செம்ம பர்ஃபார்மன்ஸ், நிசாங்கா, இந்த ஓப்பனர்ஸ் எல்லாம் அவங்க அடிக்கிற ஷாட் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன ஷாட் அடிக்கிறா, என்ன வெண்ணையத்தோடு அடிக்கிறவன் அடிக்கிறாயா. அந்த பேட்டிங் ஒரு போயிட்ரி மாதிரி போகும். அதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிச்சு. பட்லர் கூட இந்த மேட்ச்சில் ஃபார்ம் வந்தாப்புல. ஸோ இட் இஸ் அ குட் மேட்ச் ஃபார் பேட்ஸ்மேன். அண்ட் பட் அட் த எண்ட் அந்த ஒரு சிங்கிளில் ரிஜெக்ட் பண்ணது தான் ஹைலைட்டே ஆயிடுச்சு மேட்ச். ஸோ உன்னை கேட்டால் அந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட் என்ன? அதானே மேட்சோட டர்னிங் பாயிண்ட் என்ன கேட்டால் அதுதான் டர்னிங் பாயிண்ட். பட் அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்தது வந்து சிராஜ் ஓவர் தான். சிராஜ் ஓவரில் ஆல்மோஸ்ட் 23 runs பெனால்டி மினிட் ஓவரில் கொடுத்தா அங்கே மில்லரும் கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு. he was clearly hitting. ஸோ அதுதான் ஒரு மாதிரி டர்னிங் பாயிண்ட்டு. என்ன கேட்டால் அந்த விப்ராஜ் நிகம் வந்து ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சோன்னே இம்மிடியேட்டாக லாஸ்ட் ஓவரில் நானும் ஃபினிஷர் தான்டான்னு அடிக்க போயிட்டு தட் இஸ் அ டர்னிங் பாயிண்ட். அவன் சிங்கிள் எடுத்து கொடுத்துருந்தா மில்லர் பார்த்துன்னு இருப்பான். குல்தீப் மேலே ட்ரஸ்ட் பண்ண தேவையில்லை. இட் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். த ஹோல் சினாரியோ வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தா மேட்ச் நம்பர் 15 கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி. இது பின்னாடி மேட்ச் வந்து நேல் பைட்னா இது நேல் பைட் பண்ண எதுவுமே இல்லை சார்ன்ற மாதிரி செம்ம சுவாரஸ்யமாக போச்சு. பட் இட் இஸ் டோட்டலி அந்த சேஸ் சைடு தான். இல்லைன்னா மேட்ச் டல்லாக போகிற மேட்ச் தான். என்னடா அப்படி போகுதுன்ற மாதிரி. எல்எஸ்ஜி வேறு இருந்துச்சு சேஸ். பட் என்னன்னா கண்டினியூஸாக விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. எப்போ பதோனி அவுட் ஆனாங்க அப்போ மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படி தான் நான் நினச்சேன். ஸ்டார்டிங் அவங்க கேகேஆர் 180 அடித்தாங்க. ரஹானே, ரகுவம்ஷி, பவலெல்லாம் அடித்தாங்க ரன்ஸு. ஸோ பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அடிக்க முடியாதுன்னு நினச்சி நான் ஓகே ஜெயிக்க மாட்டாங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிட்டேன். பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு. என்ன ஷாட்டுங்க அடித்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவனோட 50 runs 7 sixes ஆகும். இன்னும் அடி அந்த ஹெலிகாப்டர் ஷாட் பார்த்து மேட்ச் ஃபுல்லாக அப்படின்னா என்ன அடிக்கிறாயா அப்படின்ற மாதிரி
ஃபேன் ஆயிட்டேன் முகுல் சௌத்ரிக்கு. அந்த அவனோட ஒரு ஷாட்டு, ஹிட்டிங்க்கு ஒரு பவுன்சருக்கு ஹெலிகாப்டர் அடிக்கிறான். ஹெலிகாப்டர் அடிக்கிறான். அது என்ன ஷாட்டு? அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் பட் ஒன் பால் ஏபிடி மாதிரி விழுந்தெல்லாம் அடிக்கிறான். சரியான பவர். ஸோ முகுல் சௌத்ரி இஸ் someone who's making every one of us excited. ஆமாம். ஏன்னா அவனை பார்க்கும்போது உய் இவனை இன்னும் பார்க்கணுண்டா, இவன் ஆடுறது இன்னும் பார்க்கணுண்டா, அந்த ஷாட்டு திரும்ப பார்க்கணுண்டா, இன்னும் வேறு என்ன ஷாட் அடிக்க போகிறான் அப்படின்னு அந்த அடுத்த மேட்ச் கூட நான் முகுல் சௌத்ரி கூட பார்க்கணும்னு எனக்கு ஒரு அந்த இது கொண்டு வந்துட்டான்ல. கண்டிப்பாக கொண்டு வந்து தோனியை எமுலேட் பண்ணுறேன், அவனை எமுலேட் பண்ணிட்டான், ஃபினிஷ் பண்ணிட்டான். கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிட்டான். அந்த 6 பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மில்லர் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி முகுல் சௌத்ரி ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். இந்த ஜஸ்டின் லேங்கர் வந்து அவனுக்கு த்ரோ டவுன்ஸ் கொடுத்துருப்போம், ஷார்ட் பால் கொடுத்துருப்போம். ஷார்ட் பால் அவன் அச்சனே இருக்கும்போது யாரோ சப்போர்ட்டிங் கோச் ஸ்டாஃப் யாரோ வராங்க. அப்போ ஸ்டெல்லிங் பாரு இன்னொரு 5 months ஐ வில் கிவ் இந்தியா பெஸ்ட் ஃபினிஷர் அப்படின்னா லேங்கர். அந்த கன்விக்ஷன்ல தே ஆர் ட்ரெய்னிங் ஹிம். நைஸ். ஸ்லோ பவுன்சஸ் போடுறாங்க, ஃபாஸ்ட் பவுன்சஸ் போடுறாங்க. தே ஆர் ட்ரெய்னிங் ஹிம் டு பி அ ஃபினிஷர். அவன் லேங்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான், அவன் கண்ணை பார்க்கும்போது அதில் ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொன்னான். இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு படத்தில் கில்லி படமா என்னன்னு தெரியல, நெருப்பு மாதிரி இருந்தா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபைன். ஸோ கண்ணில் நீங்கள் என்ன நெருப்பு பார்த்தீங்கன்னா தெரில, பட் டெஃபினெட்லி ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் டேலண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் முகுல் எஸ்பெஷலி. அதில் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி மேட்ச் என்ன சொல்லுவீங்க? தி பெஸ்ட் டெஃபினெட்லி முகுலோட இன்னிங்ஸ் தான். அதுக்கு கூட டர்னிங் பாயிண்ட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த 2 6 அடித்தான்ல, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு, அப்புறம் இன்னொரு மேலே இருக்கிற ஷாட்டு. தென் அகெயின் மேட்ச் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 6 அடித்தான், அங்கே வந்து அந்த பக்கம் பவுலிங் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. வைபவ் சூப்பராக போட்டுட்டு இருந்தான். 2 டாட் பால் அடித்தான், ஜெயிச்சிருவாங்களோ நினச்சோம். பார்த்தா கடைசி பால் இப்படி ஐயோ என்னடா இப்படி அடிச்சிட்டேன், இவன் என்ன இப்படி யாக்கரை போடுறான், இவன் பார்த்தா இப்படி அடிக்கிறான். ஸோ அந்த ஒரு சீசாவா இருந்துச்சு பார்க்கும்போது எனக்கு ஐயோ நைஸ். இட் வாஸ் அ கிரிப்பிங் மேட்ச். ஸோ வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த டர்னிங் பாயிண்ட்னா 20 of 7 balls வேணும். 20 of 7 balls இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முகுல் சௌத்ரி ஆன் ஸ்ட்ரைக் சிங்கிள் எடுத்து லாஸ்ட் ஓவர் 19 runs அடிச்சுக்கலாம்னு யோசிப்போம்ல. பட் he went for a big hit. That also makes sense. He went for a 6 because அங்கே போனால் இவனுக்கு சேர்த்து ப்ரெஷர். கரெக்டாக இங்கே ஒரு பையில் ஸ்பீக் இன் பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் போயிட்டாலும் ஒரு பையில் ஸ்பீக் இன் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்திருக்கலாம். அண்ட் he trusted ஆவேஷ் கான் மேபி, which Miller didn't do for ஆவேஷ் கான். அதுதான் பெஸ்ட் ஃபினிஷர் ஆஃப் த ஐபிஎல்னா சர்தித் ஆவேஷ் கான் தான். ஆமா, லாஸ்ட் பால் ஃபினிஷர்ஸ்ல இதோட 3rd இன்ஸ்டன்சஸ். அப்படியே லாஸ்ட் பால் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ட் தெரியாதா, ஹெல்மெட் ஏதோ எடுத்து விசிறி போட்டானே, அங்கே தான் ஆச்சிதல் சுவாமி இல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் ஆவேஷ் கான். ஓகே. ஆனா ஆவேஷ் கான் குல்தீப் கொஞ்சம் கத்துக்கணுமா இருந்துச்சு ஆவேஷ் கான்ட்ட. என்னது? ஃபாஸ்டா ஓடுறது. ஆமா ஓடி இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். அவன் என்ன பண்ணாப்பா? குல்தீப் ரன் அவுட் ஆனதுக்கு காரணம் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். எப்படி? இவன் தான் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேன் கட் பண்ணான். இவன் மேன் கட் பண்ணதுலேருந்து எல்லாரும் லாஸ்ட் ஓவரில் ஸ்க்ரீஸுள்ளவே நிற்கிறாங்க. தேர் நாட் ஸ்க்ரீஸர்லி. இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் அஸ்வின் தான். போய் கல்ல தூக்கி அடிச்சிருவாங்கல. நல்லா இல்லை, பட்லர் சேம் டீம்ல இருந்தார்ல. ஸோ அதான் நல்லா நடந்திருக்கு பாருங்க. அஸ்வின்னால லைக் பீப்புள் ஆர் பேக்கிங், கொஞ்சம் பின்னாடியே இருக்கிறாங்க. தேர் நாட் லீவிங் தி ஸ்க்ரீஸ் அர்லி. ஏன்னா தேர் இஸ் ஹை சான்ஸ் பீப்புள் மேன் கட் பண்ணிடுற மாதிரி இருக்கு. நியூ பவுலர் நியூ பிளேயர் இருக்கும். சம்டைம்ஸ் 9 wickets போயிருக்கும். ஹர்ஷல் பட்டேல் ட்ரை பண்ணும்போது தான் 9 wickets போயிருந்துச்சு. தட் வேஸ் அஸ்வின் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. ஸோ அடுத்த மேட்ச்
ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர். ஆர்ஆர் தான் உங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? திருப்பி கொடுத்துட்டீங்களா? சரி. ஆமா, கொஞ்சம் ஹாரரா இருந்துச்சு எங்கன்னா எங்களோட பவுலிங்ல. அதர்வைஸ் ஐ திங்க் இட்ஸ் அ குட். ரெண்டு இடத்துலையும் ரொம்ப விக்கெட்ஸ் போயிடுச்சு, ரன் கம்மியாக இருந்துச்சு. இட் வாஸ் அ நைஸ் ரிகவரி டு கெட் 200. அதுக்கப்புறம் இங்கேயும் அவ்வளோதான், ரொம்ப ரன்னு போயிடுச்சு, 90 odd runs இன் பவர் பிளே. பட் ஸ்டில் இப்போ 18th ஓவர் வரைக்கும் கொண்டு போனோம். ஐ திங்க் கேவலமாக தோக்கல. 12 ஓவர்ஸுக்கெல்லாம் மேட்ச் முடிக்கல. எனக்கு என்னன்னா விக்கெட்ஸும் போகுது, இந்த பக்கம் ரன்ஸும் போகுது. ஆனால் எப்படி தான் 200 எடுத்தீங்கன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்க கேட்சப் பண்ணி 200 அடித்தாங்க. ஸோ தேட் ஷோஸ் தி type of caliber of RCB's batting. Yes, definitely. I am very happy for that. Patidar வந்து இஸ் லைக் என்ன ஆடுறான், சூப்பராக ஆடுறான். அதாவது வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கணுமா 300 அடிச்சு கொடுக்குறான்றான். இல்லை இங்கே மெதுவாக பார்த்து ஆடணுமா 150 ஆடுறான். ஸோ இஸ் பிளேயிங் வெரி சென்சிபிள். ஐ திங்க் இந்தியா காலப் இஸ் அட்லீஸ்ட் இப்போ கொடுக்கணுன்றேன். Because they gave him test match, testல நல்லா perform பண்ணல. I think he should be tried in a T20 level also. Yeah, definitely. Because he deserves one. அந்த மிடில் ஆர்டருக்கு தேவையான இம்பெட்டஸ் கொடுக்கறது பட்டிதார் தான். பட்டிதார் in RCB. ஏன் அவன் அளவுக்கு 6 hitters யாருமே இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக மிடில் ஆர்டரில். வித் த ஈஸ் அதான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் டாப் ஆர்டரில் இருக்கிற அந்த ஃப்ளூவன்சி யாராவது ஆடுறாங்களோ, கேஎல் ராகுல், சாம்சங்கு, அதே அளவு ஃப்ளூவன்சி வந்து மிட் ஆர்டரில் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி த்ரில்லிங் டு வாட்ச். ஸோ ஹோப்ஃபுல்லி Patidar gets a national call. I am also fan of him. Yeah, go for it. And bowling வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேயே என்ன போல மாட்டாங்க. குரு நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் ஜுவலாக இருக்கட்டும், சூப்பராக ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலர் வந்தாப்புல செங்கல் எடுத்து ஒருத்தர் வந்தார். பட் செம்ம இது கிளச்சிகம் தாண்டி ஒரு விஷயம். இது கிளச்சு பிளேயர் கூட கிடையாது, கிளச்சிகம் தாண்டி ஒரு விஷயம். ஏன்னா எப்பயோ எங்கேயோ போக வேண்டிய மேட்சை வந்து இழுத்துட்டு வந்து கொஞ்சம் ஃபைட்டிங் சான்ஸ் கொடுத்தது வந்து குருணால் பாண்டியனால தான். அதுக்காக கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் வந்து பை ஹுக் ஆர் குரூக் என்ன பண்ணியாவது என் டீமை நான் வந்து மேலே கொண்டு வரேன்னாங்கிற ஒரு மென்டாலிட்டி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வேணா 140 கூட நான் ட்ரை பண்ணி நான் போடுறேன்னாங்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னொரு 6 ஸ்டெப் பின்னாடி வந்து போட்டால் 140. ஆமாம், அதில் போகுது. ஸோ தட்ஸ் வாட் ஐ லைக் ஒரு குருணால் பாண்டியா. அவங்க வந்து எனக்கு எட்ஜ் எங்கே கிடைக்குது, வேர் கேன் ஐ கோ ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் பேட்ஸ்மேன். இஸ் ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவ். ஸோ ஐ லைக் தட் அபவுட் ஹிம் அண்ட் he was the main reason for RCB to lift the cup. What would you say was the turning point? ஆர்ஆர் ஓப்பனிங் தான். ஆர்ஆர் ஓப்பனிங் ஸ்டார்டிங்கே அவங்க மேட்சை முடிச்சிட்டாங்க. பை த டைம் சூரியவம்சி காட் அவுட், இட் வாஸ் ரன் பால். 72 balls ரன் பால் வந்து நீங்கள் நோ கணக்கு வித் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். தட் இன்னொன்று என்னன்னா வைபவ் சூரியவன்சியில் ஒரு கேட்ச்சு சால்ட் பிடிச்சி அப்படியே பவுண்டரி லைன். If we had caught also, maybe the match could have changed. அந்த பவர் பிளே ஸ்கோர் வந்திருக்காது, 90 runs வந்திருக்காது. So we could have given some pressure. Lots of ifs and buts, I know. So match number 17, Punjab. SRH versus Punjab. Travis Head. 6 overs 100, 8 overs 120. இங்கே அவங்க கொஞ்சம் லைட்டாக மெதுவாக யோசிச்சு ஆடி இருந்தாங்கன்னா, சரி உங்களுக்கு 300 அடிக்கிறது முக்கியமாக மேட்ச் ஜெயிக்கிறது முக்கியமாக இல்லையா? அதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒன்ஸ் யூ காட் 6 ஆர் 100 ரன்னு லேட்டோ 120 அடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த ரிமைனிங் ஓவர்ஸ் நீங்கள் 10 runs per over அடித்தாலே நீங்கள் யூ பேட் த ஆப்போசிஷன் அவுட் த கேம். 250 வந்து என்றைக்குமே ஈஸியாக டார்கெட் கிடையவே கிடையாது, எந்த ஃப்ளாட் பிச்சாகவே இருக்கட்டும். ஓகேவா? For the next 12 hours, if we just bat sensibly and get 250 வந்து பேங்க் கோல் ஸ்கோர் பா. இப்போதான் 220 ஈஸியாக அவங்கள்ட்ட இருந்த bowlers வச்சு 250 பேங்க் கரெக்ட். இல்லை அக்ஷல் பட்டேல் கேட்டெல்லாம் வச்சா 250 வேணுங்க. 250 அதுவும் பத்தாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை வேணும் 250 வேணும்.
ஸோ யூ நீட் டு மேக் அ டிசிஷன் வெதர் யூ வாண்ட் டு கோ ஆஃப்டர் 300 ஆர் யூ வாண்ட் டு வின் த மேட்ச். 300 அடிக்கணும்னு அவங்க மைண்டில் சிதுக்கி அது வந்து அவங்க மைண்டில் ஏறிச்சு போல இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ணி எஸ் டெஃபினெட்லி 6 ஓவர் நீங்கள் போங்க, ஃபுல் பேக்காக போங்க. ஒன்ஸ் யூ கெட் 100 runs in 6 overs, it is your match to lose. Correct. It is your match to lose if you get 100 runs in 6 overs. Openers point of view ன்னு பார்த்தா they have done their job. இதுக்கப்புறம் what the middle order can do, what the finisher have to do. அன்னைக்கு ஃபினிஷிங்கே மோசம், கிளாஸ் ஒன் ரொம்ப மோசம். ஓப்பனர்ஸோட வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் whoever is coming has to take it, has to plan எங்கே இந்த ஸ்கோர் போய் ரீச் ஆக போகுது. அந்த அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி பிரேக் எல்லாம் இருக்கு. வந்து பிளான் பண்ணி இதுதான் இந்த பிட்சில் ஸ்கோரு, இதுதான் நம்ம பிளான் பண்ணணும். இப்போ 120 இருக்கோம், we get another 120 runs போதும் அப்படின்னு பிளான் பண்ணி somebody has to pace the innings. இப்போ எல்லாரும் கோலியை வந்து என்ன சொல்றாங்க, ஸ்லோ பண்றான்னா he's holding the wicket there. 14th over 15th ஓவரில் விக்கெட் போகும்போது என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக அடிக்கிற பேட்ஸ்மேன் வராங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் நல்ல சாஃப்ட் மெதுவாக ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் 12th ஓவர்லேயே அவுட் ஆகிட்டோன்னே உங்கள் ஃபினிஷர்ஸ் வந்து 13th ஓவரில் ஆட ஆரம்பித்தா 4 hours தான் அவங்க ஆடுவாங்க. அந்த 4 hours வாட் ஹேப்பன்ஸ், விக்கெட் போச்சுன்னா போச்சு. another 2 hours நீ அங்கே 30 runs அடிக்கலாம், 99 20 நீ 30-40 runs அடிக்கிற இடத்துல you are scoring only 10 runs because you are not having finishers. முன்னாடி அவுட் ஆயிட்டாங்க. கரெக்டான டைமுக்கு வரணும் அவங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் யா, ஸோ இங்கே வந்து 220ங்கிறது வந்து ஃபார் த கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் தே ஹேவ் இஸ் வெரி லெஸ். ஸோ அதுக்கடுத்து பேட்டிங் பஞ்சாப் 93 for no loss. It was a very good start, very good response considering the டார்கெட்டை பார்க்கும்போது 93 for no loss was a very good start. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக, பிகாஸ் தே நோ த டார்கெட் அண்ட் தே ஹேவ் 10 wickets in hand. சூப்பராக சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், என்ன ஒரு ரவுடி ஐயர் நாங்கள் வந்து ரவுடி ஐயர் ஆக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்வாக்ல இந்த ஒரு 4 இந்த ஒரு 6 இந்த ஒரு 4 ஃபேன் ஆயிடுற இப்போலாம் பேட்டிங் பார்த்தா. ஸ்வாக் ப்ளஸ் அவனுக்கு கேம் ஓவர்ஸ் நிறைய ஆயிட்டு இருக்கு. நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கான், நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கான். மூணு தடவை ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. யாரு? நம்ம கேங்ஸ்டர், ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஓஜி. தட் இஸ் வை ஐ திங்க் பாண்டிங்கோட சில இதனால கூட he is getting molded as a good captain. So yeah, and even before the கம்பீர் கூட கேகேல இருக்கும்போது கொஞ்சம் மோல்ட் பண்ணி விட்டாங்க. ஓகே டர்னிங் பாயிண்ட்டு எனக்கு வந்து அந்த ஓப்பனர்ஸோட விக்கெட்ஸ் தான். சஷாங்க் சிங் 3 பால்ல 2 ஓப்பனர். அதை பற்றி பேச மறந்துட்டோமே. சஷாங்க் சிங் வாட் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். இல்லை ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லிட்டு இருந்தான் ஃபாஸ்ட் ப்ளோர்ஸ்க்கெல்லாம் அடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மீடியம் ஸ்பின்னர் கூட அடிச்சிருவாங்க. ஸோ சஷாங்க் சிங்கோட பேஸ் வந்து 120-125 அந்த மாதிரி தான். இட்ஸ் இன் தட் ஆக்வர்ட் பேஸ் வேர் யூ ஆர் நாட் bowling ஃபாஸ்ட், யூ ஆர் bowling ஸ்லோ. ஸோ இட்ஸ் அ ஃபாஸ்ட் ஸ்பின்னர் கைண்ட் ஆஃப் ரோல். ஸோ அந்த ஒரு பேஸில் வந்து 2 பேரும் போயிட்டாங்க. தட் இஸ் அ வெரி மாஸ்டர் ஸ்ட்ரோக். That is where the game changed. That is where his captaincy is commendable. Nice. Agreed. I'm also on the same page. ஏன்னா போயிட்டு இருக்கு ரன்னு வந்து கூட்டம் வந்தால் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மேட்சை மாற்றிட்டு போயிட்டான். நினச்சி கூட பார்க்கலாங்க. சஷாங்க் சிங்க்கு வந்து 2 பேரையும் 3 பால் எடுப்பான். அதுவும் 120 for no loss இருக்கும்போது that was ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். அது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் டிசி. ரொம்ப சந்தோஷம் இல்லை அந்த மேட்ச் பார்த்தோன்னே உங்களுக்கு. சேட்டா மனசிலாயோ ஆயிடுச்சா? மனசிலாயோ. நான் அப்போ கூட சொல்கிறேன் தோனியோட அந்த ஒரு ரோலை வந்து அடுத்து சாம்சங் தான். இதை வந்து எழுதி வச்சாச்சு, ஃபேன்ஸும் எழுதி வச்சாச்சு, மேனேஜ்மெண்ட்டும் எழுதி வச்சாச்சு. ஏன்னா கீப்பர் அந்த கேமை கேரி பண்ணுற கெப்பாசிட்டி, யங்ஸ்டர்ஸை மோல்ட் பண்ணுற ப்ளஸ் கைட் பண்ணுற ஒரு தன்மை சாம்சனுக்கு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட தோனி கீப்பிங் பின்னாடி நின்றுக்குன்னு சும்மா ஒன்று பேசாமல் அங்கங்கே பார்க்குற மாதிரியே
சின்ன சின்ன தோனி மாதிரியே இருக்கு. பட் பியாண்ட் தட், அதே மாதிரி ஒன்று பண்ணா. பட் பியாண்ட் தட் his batting is so mature, so flawless, so பட் elegant. அவன் தான் விக்கெட்ஸ் விட்டான் மிச்சம் 2 மேட்ச்ல. It's விட்டான். பட் yeah, he can carry the team. ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மேட்ச்சில் பார்த்தோம். அண்ட் வென் ஹீ பர்ஃபார்ம்ஸ் அதர்ஸ் ஆல்சோ பர்ஃபார்ம். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ யங்ஸ்டர் ட்ராப்பிங் அ கேட்ச் அண்ட் டேக்கிங் அ பிளைண்டர். சர்ஃப்ராஸ் கான் என்ன கேட்ச் பிடிச்சான்? சர்ஃப்ராஸ் யங்ஸ்டர் அவங்களுக்கு ஒரு டீமுக்கு எப்படி ஒரு இதை இம்ப்ரூவ்மெண்ட் வருது. என்ன ஒரு கேட்ச் பிடிச்சான். மொதல் மேட்ச்ல சூரியவம்சியோட கேட்ச் எப்படி ட்ராப் ஆச்சு. ஸோ வென் யங்ஸ்டர் பர்ஃபார்ம்ஸ் வெல், தட் translates to his fielding and bowling also. ஸோ அங்கே ஒரு டீம் ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸால் டீமே ஃபுல்லு வருது, கேரி ஆகுது, எல்லாரோட எனர்ஜி வைப்பு கேரி ஆகுது. ஸோ ஃபார் தேட் சஞ்சு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பீஸ். சஞ்சு த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் ஆடினா அது நல்லா ஆச்சு. எனக்கு என்னன்னா அந்த இன்னிங்ஸில் ப்ராப்ளம் வந்து சிவம் டுபே இருக்குது. ஆயுஷ் மாத்திரை இறக்கிட்டு சிவம் டுபே ரிட்டையர்ட் அவுட் பண்ணி சிவம் டுபே நான் டெவல் பிரவேஸ் இருக்குது. சர்ஃப்ராஸ் இருக்கலாமே. பிரவிஸ்லனா சர்ஃப்ராஸ் இருக்கலாம். சர்ஃப்ராஸ் இருக்கு. டூபே வாஸ் a wrong choice என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, எனக்கு சர்ஃப்ராஸும் ஓகேவா இருந்திருக்கும், இல்ல பிரவிஸும் ஓகேவா இருந்திருக்கும். பட் only 2 wickets gone and 212 runs. Nice performance the batting. அப்படியே bowling வந்து பாத்தீங்கன்னா bowling actually DC could have chased நான் சொல்லுவேன். they had a good start. 5 overs 60 இருந்துச்சு. குட் ஸ்டார்ட், எல்லாமே நல்லா தான் போச்சு. சேஸ் வாஸ் ஆல்சோ ஆன். விக்கெட்ஸ் கொஞ்சம் போச்சு இன் பிட்வீன். ஐ திங்க் அசுதோஷ் சர்மா விக்கெட் வந்து க்ரூஷியலாக இருந்துச்சு. அசுதோஷ் சர்மா இருந்துன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும். நூறாம இடிக்கிறான் போது 6. என்னாச்சு, சஞ்சு சேட்டா ஓடி வந்தாங்க 6 ஆனவனே ஓடி வந்தாங்க. நீங்கள் சொன்னீங்களே தோனி மாதிரின்னு வந்தால் நூறு அஹமதுக்கு சொன்னால் கால் கிட்ட போடாதரா, இன்னும் கொஞ்சம் வைடாக போடு அப்படின்னு சொன்னான். அடுத்த பால் அவன் அப்படி போட்டான், சேம் ஷாட் கேட்ச். Also, Jamie Overton. His spell 4 for 18. என்ன மேட்ச் எங்க மாறுச்சுன்னா ஜேமி ஓவர்டனோட ஸ்பெல் தான். அவன் வந்து 18 ரன் கொடுத்து தான் இது பண்ணியிருக்கான். அதே போல 30 ரன் அடிச்சான் நம்ம ஆர்சிபி. what a redemption. That's what I'm saying. On the day it's different. அன்னைக்கு எல்லா இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தா ஃபுல் எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. ஓவருக்கு 10 கொடுக்குறீங்க. The next day immediately they are backing. அன்னைக்கு ஸ்டேடியம்ல அவன் ஓவர் போட்டு முடிச்சாங்க, எல்லாரும் கத்திக்கிறாங்க ஓவர் 10. So that's how you come back into a game. This is a long tournament. சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு நம்ம சைலண்டாலாம் ஆகற தேவையில்லை. Immediately you can fight back, get that. பட் அவங்க கிட்ட அந்த ஃபயர் இருந்துச்சு, அந்த ஸ்பெல்ல flint of ஐட்டப் இருக்கு. If one all rounder if I'm seeing in England இல்ல CS நல்ல built height fast bowling who can hit long sixes na I would say Overton. ஆனா இதுல turning point வந்து ஸ்டப்ஸ்க்கு gloves கொடுக்க விடல. See in cricket everything is umpire's part. Okay, umpire can decide on what is happening in the ground. For example, தண்ணி யாரா எடுத்துட்டு வராங்க, இல்லை இப்போ எடுத்துட்டு வராத, இன்பிட்வீன் ஓவர் எடுத்துட்டு, இன்பிட்வீன் ஓவர் கூட சும்மா எடுத்துட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் க்ளவுஸ் கேட்டுனுக்கிறான். ஸோ க்ளவுஸ் இஸ் லைக் யுவர் எக்யூப்மெண்ட். இஃப் எக்யூப்மெண்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் வெல் யூ கான்ட் பிளே. ஸோ டெஃபினட்டாக யூ ஷுட் ஹவ் அலவுடுன்றது என்னோட கிளைம். இட் இஸ் இன் கம்ப்ளீட் அம்பையர்ஸ் டிஸ்கிரிஷன் தட் வெதர் ஹி ஹஸ் டு அலவ் ஆர் நாட். பட் இஃப் இட் வாஸ் ஃபார் அ ட்ரீட் லைக் கால் அடிபட்டிருக்கு, ஸ்ப்ரே வேணும் இல்லை தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா அம்பையர் நோ சொல்லியிருக்கலாம். இட் இஸ் சம்திங் வித் எக்யூப்மெண்ட். பட் அது வந்து இப்போ என் பேட் ஒடிஞ்சிச்சுப்பா, பேட் ஒடிஞ்சிச்சு, நான் இப்போ என் பேட்டை வந்து நான் மாற்றலாமா மாற்றக்கூடாது? பேட்டை உடஞ்சு கண்டிப்பாக மாற்றலாம். என் க்ளவுஸ் ஸ்வெட்டாக இருக்கு, ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கு, ஐ எம் நாட் ஏபிள் டு ஹோல்ட் மை பேட். ஸோ யூ ஷுட் ஹவ் அலவுட் ஹிம். தட் இஸ் அ கிரே ஏரியான்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்கலாம். அடுத்த மேட்ச் ஆர்சிபி மேலே இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா கேட்டவனே ஓடி வராங்க, க்ளவுஸ் எடுத்து 2 க்ளவுஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அங்கே கூட அலோவ் பண்ணல தான், செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அலோவ் பண்ணாங்க. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். இதெல்லாம் கொஞ்சம் இட்ஸ் கிரே ஏரியா. கிரே ஏரியான்னு இல்லை, யூ ஷுட் அலோவ். க்ளவுஸ் மாத்துறதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறது இல்லை. பேட் டைம் வேஸ்ட் ஆகும் தான். இஃப் நான் என்ன சொல்கிறேன்னா யூ கேன் see the condition, then you take a call.
நீ கண்டிஷனே பார்க்காம இல்லை ஆடுன்னா இட்ஸ் இது டோர்னமெண்ட் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஆடி இருக்கிற டோர்னமெண்ட்டு. ஒன் சச் இன்சிடென்ட் இஸ் பிரிங்கிங் யூ லைக் இப்போ நாளைக்கு பின்னிக்கு டிசி குவாலிஃபை ஆகிறதுக்கு பிகாஸ் ஆஃப் ஒன் கேம்னா தே வுட் ஃபீல் திஸ் கேம் அந்த டிசி இது மில்லர் கேம். ஸோ இந்த மாதிரி கேம் எல்லாம் அவங்களுக்கு காஸ்ட் பண்ணது இல்லையா. ஸோ ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் ஒன் மூமெண்ட் வந்து சேஞ்சிங் த ஹோல் கேம், ஹோல் குவாலிஃபைங் சினாரியோ. ஆமாம், டெஃபினெட்லி அவன் அடிச்சு பேட்டு கையில் திரும்பிடுச்சு, அடிக்கும் போது திரும்பின்னு வருது கேட்சு இங்கே பிடிச்சான். அவன் போகும்போது திட்டின்னு போகிறான், க்ளவுஸ் வெட்டி ஹேண்ட் க்ளவுஸ் விசிறி போட்டு ஹெல்மெட் விசிறி போட்டு போகிறான். நிதிஷ் ராணா கேம்லேயே இல்லை, வந்து ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு போனான். நெக்ஸ்ட் மேட்ச் நம்பர் 19 LSG vs GT. டாப் ஸ்கோரர் மார்க்கம் 30. அதை விட்டு வேற எவனுமே 20 ரன் அடிக்கல. ஐ saw that match. எனக்கு இந்த ஹோல் LSG செட்டப்லேயே one person I hate is Nicholas Puran. What a talent he is and how he is wasting it. இந்த சீரிஸ் இந்த வருஷத்துல அவன் நல்லா ஆடவே வெரி பேட். நிக்கி பி வந்து நிக்கி பி மாதிரி வேண்டாம், யூஎஸ் சாரி. ஐ ஃபீல் இஸ் லைக் என்ன ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஆடுறான் பேட்டிங்கு. அது ஷார்ட் பால் கூட ரிவ்யூ எடுத்துருக்கலாம், நோ பால் கிடைச்சிருக்கோம், கேட்கவே இல்லை, அப்படியே போயிட்டான். அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் நாட் பிளேயிங் அந்த இன்டென்ட் இல்லாம ஆடுற மாதிரி இல்லாம ஆடிட்டு இருக்கான். ஏதோ லைஃப்ல ஏதோ தொலைச்ச மாதிரி லைஃப்ல என்ன தொலைச்சான் அவன் தான். எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வேண்டாம், நான் பிரான்சைஸ் கிரிக்கெட் மட்டும் ஆடுறேன், ரிட்டையர்மெண்ட் பண்ணி வெளியே வந்துட்டு வெறும் பிரான்சைசி ஆடி ஐ டோன்ட் see that old Nicholas Puran again. ஃபீல்டிங்ல ஆகட்டும், பூரன்னா என்ன அந்த போன சீசனுக்கு அடுத்து போன சீசன் எல்லாம் பூரன்னா எவ்வளோ பெரிய லெவல் இருந்துச்சு, எவ்வளோ பயந்துட்டு இருந்தாங்க பூரான். பயந்துட்டு இருந்தாங்க. செம்ம டேலண்டா, டெஃபினெட்லி ஐ வில் சே சூப்பர் டேலண்ட். என்னவோ ஆயிருக்கு அவனுக்கு. சம் பீப்புள் ஆர் சேயிங் ஹீஸ் அ புக்கி பிளேயர். ஐபிஎல்ல மேபி தேம், ஐ டோன்ட் நோ, ஐபிஎல் அதெல்லாம் நடக்காதுன்றேன். பட் ஸ்டில் ஐ சே அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. It was an easy chase for GT. Nowhere in the chase. இவங்க வந்து bowling போடுறாங்க, they are easily playing. Class batsman பா. Shubman Gill, Josh Butler, they came to the party. ஒரு ஷாட் சுமன் கில் நோ லுக் ஷாட் ஷமிக்கு. யப்பா நாடி போட்டோ இதாங்க போட்டோ பிடிச்சிங்கங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. பிடிச்சாச்சு அடினால இன்னும் 2 அடி அடினா. That's a nice shot. So அதான் I was happy for Butler also. அவன் நல்லா ஆடினா. He came back to form. வந்துட்டியா தலைங்கிற மாதிரி இருந்துச்சு. I am a fan of Butler. His style of batting. ஏன்னா அசால்ட் அடிக்கிறாங்க. No point in the chase. They were trying to go after like ஏரியல் அடிக்கல. ஒரு 4 சும்மா 34. Yeah, they knew 160. வெறும் கிரவுண்ட்ல ஆடிட்டு இருந்தாங்க. எங்க ரிஸ்கே எடுக்கலப்பா அவங்க. சூப்பரா 160 is like the என்ன சொல்றது, அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஸ்கோர். முன்னாடியெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்கோரு, சீக்கிரம் போய் அடிக்கணுமா எப்படி ஆடணும்ன்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்கோர் 160. இப்போ வந்து அதெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. மேபி நீங்க சொன்ன மாதிரி 200 இஸ் த நியூ 160. ஆமா அதேதான். டர்னிங் பாயிண்ட்னா என்ன சொல்லுவீங்க? பிரசித் கிருஷ்ணா ஸ்பெல் அவனுக்கு ஸ்லோவர் பவுன்சர்ஸ் போட்டு 3 விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன். he is using his height very well. அந்த ஹைட்ல இருந்தவன் ஸ்லோவர் பால் போட்டானா it is very difficult to judge the ball with that height, and when you are giving the ball more air to land and when the ball is spinning bounce போட்டு ஸ்பின் போடுறான் ஆஃப் கட். so that is not at all an easy ball to get. and அவன் தெரிஞ்சிச்சு இது போட்டா எனக்கு போதும்டாங்க. so he is stuck on to that and he is reaping the rewards for that. Actually good to see Karnataka bowlers doing well because he is equal to Hazelwood in height. maybe ஒரு 2 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அந்த ஹைட் அவன் கடைசியில் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான். பட் ஸ்லோ பால்ஸ் எல்லாம் நல்லா போட்டுட்டு இருக்கான். ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி ஹீல் கம் பேக் டு இந்தியன் கலர்ஸ். இந்தியன் கலர்ஸ்க்கு வரட்டும், இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு வேணாம். இந்தியன் டெஸ்ட் டீமில் ஓடிஐ மாதிரி ரன் கொடுத்தாங்க. மேட்ச் நம்பர் 20 RCB vs சரியான மேட்ச். ஆக்சுவலி அதுக்கு ஒரு பில்டப் என்னன்னா ரைவல்ரி எம்ஐ வர்சஸ் இது
after Chennai or rivalry we have to pick na RCB versus Mumbai, where Mumbai have won many times. Now batting match 240. என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் ஸ்கோர். 270 வர வேண்டிய ஸ்கோர் 248. என்ன ஸ்டார்ட் பட் அகைன் நாங்கள் கும்பரெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லை யூ சி நாங்கள் அந்த பாயிண்ட் நோக்கி தான் போயின்னு இருந்தோம். சென்டரில் இந்த அம்பையர் தான் திரும்பி பாலை மாற்றிட்டு ஷேப் இல்லாத பாலை கொடுத்துட்டு சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எதுக்கு பாலை மாற்றினேன். செகண்ட் இன்னிங்ஸில் ஆஃப்டர் 10 overs இஃப் த கேப்டன் கேன் சே பாலோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, ஷேப் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அம்பையர் ஆல்சோ அக்ரீஸ் யூ கேன் சேஞ்ச் த பால். திஸ் இஸ் டு கிவ் த டியூ ஃபேக்டரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ரூலு பிசிசிஐ கொண்டு வந்திருக்காங்க இந்த ஐபிஎல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கிடையாது இது. பால் வந்து வெளியே போயிடுச்சு, கிரவுண்ட் விட்டு வெளியே போச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஷேப் மாறிச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். எடுத்துனா ஷேப் நல்லா தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் பாலை மாற்றிட்டாங்க. தே கேவ் அ ட்ரையர் பால், அதுவும் அந்த பால் வேறு ஷேப்பில் இல்லைன்ட்டு டீம் டேவிட் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு ஒரு 25% ஃபைன் வேறு. அவங்க அம்பையர் குடுறானா இல்லையே அவனுக்கு இல்லையே சொல்ல, இங்கே பாருங்க இட்ஸ் நாட் இந்த ஷேப், இது வந்து இப்படி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அம்பையர் வேலை காட்டுறாங்க. செம்மைனாலே அம்பையர் தான். But it was a good performance in the batting and Patidar's innings. என்ன பேட்டிங், என்ன ஸ்டைலு, தூரன்ற மாதிரி பட்டிதார் பயங்கரம். 11 பாலுக்கு 44 இருந்தாயா, என்ன அடி தெரியுமா, 400 ஸ்ட்ரைக் ரேட்டியா. வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் 4, அதுக்கப்புறம் மயங்க் மார்க்கண்டே ஃபர்ஸ்ட் மயங்க் மார்க்கண்டே அடிச்சான் 6, சரியான 6. லெஃப்ட் திரும்பி அடிக்கிறான், குட் லென்த் பால் அடிக்கிறான். ஸ்பின்னர் எல்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, ஸ்லாட் பால் அடிக்கிறான். ஸ்பின்னர் தயவு செஞ்சு ரஜத் பட்டிதார் முன்னாடி வந்துடாதீங்க. அதுவும் கஷ்டப்படாம அடிக்கிறான், இல்லை ஃபோர்ட்லெஸ் சிங்கிள் அடிக்கிறவன் அடிக்கிறான். மும்பையில் போய் அடிக்கிறான். என்ன 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 ஆகிட்டு இருக்கீங்க ஆர்சிபி கேப்டன்? ஐ வாண்ட் ஹிம் டு பி இன் இந்தியன் டீம். அவன் ரஜத் பட்டிதார், they deserve to be there in the Indian team. I don't know why Tilak Verma is there, why Surya Kumar is there. I think these two directly you put them into 4 and 5. Which two? Patidar and Shreyas Iyer. Put them into number 3 and 4. Say 100% உங்களுக்கு நல்ல டீம். 3 and 4 கூட வேண்டாம், 4 and 5 போடுங்க. I think இந்தியன் ஸ்கூல்லே நம்ம வந்து 2-3 டீம் பண்ணி தான் நினைக்கிறேன். 100% பண்ணலாம். பட் ஐ திங்க் ஏ டீமில் இவங்க பட்டிதாரியும் இவனையும் போடுங்க. யூ சி வாட் வில் பி தி அவுட்கம், பிகாஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஆடுற பிளேயர்ஸ் இவங்கெல்லாம். அந்த ஒரு 20 பால் 57ங்கிறது வந்து அந்த ஒரு மேட்ச்சில் ஏற்கனவே டேக் ஆஃப் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃப்ளைட்டை அப்படியே ராக்கெட் மாதிரி கூட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், சூப்பர் ஆடினா, ஃபால்ட் நல்லா ஆடினா, கோலி நல்லா ஆடினா, ஃபீவர் லட்டும் நல்லா ஆடினா, சூப்பர் மேட்ச். ஐ திங்க் வி வர் ஷார்ட் ஆஃப் சம் 20-30 ரன்ஸ். ஷார்ட்னு சொல்ல மாட்டேன், மேபி என்ன அடிச்சிருக்கலாம். பட் அந்த பிச்சுக்கு 240 வாஸ் வெரி குட் ஸ்கோர். சேஸ்லேயும் ஐ திங்க் மும்பை பிளேட் வெல். somehow they were giving tough competition throughout. டஃப் காம்படிஷன்னா they were always lagging back and சொல்ல விக்கெட்ஸ் இழக்கல, கொஞ்சம் லேக் பேக். அகைன் இட் வாஸ் only 20-30 ரன்ஸ் தான். அந்த 20-30 2 ஓவரில் 20-20 அடிச்சா முடிஞ்சு. ஆனால் அங்கேயும் நம்ம ஆள் ஒருத்தவங்க வந்து டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்க, செங்கல் அடிக்கிறது. குணால் பாண்டியா வந்து கிளட்ச். அவன் இல்லை, அதையும் தாண்டி அதுக்கும் மேலே ஸோ அந்த ஸ்பின்னர்ஸ் தான் மெயினாக டிஃபென்ஸ் பண்ணாங்க. ஷுஹாஸ் கூட அந்த முதல் பால்ல விக்கெட் எடுத்தான், 2 விக்கெட் எடுத்தான். அந்த ஓவரில் இன்னொரு விக்கெட் எடுத்தான். திலக் வர்மாது மேட்ச் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 18 ரன்ஸில் தோற்றுருக்காங்கன்னா ஐ வுட் நாட் சே, என்ன சொல்கிறது, 3 பால் தான் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் ஆர்சிபி வந்து மொமெண்டம் லாஸ்ட்டில் கம்மியான மாதிரி, பிகாஸ் தேவர் லீக்கிங் ரன்ஸ். அதுக்கு சொல்கிறேன், அந்த லீக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் கைவிட்டு போயிருந்துச்சுன்னா we would have had a bad day. ராசிக் இன்ஜுரி ஆனதுனால கொஞ்சம் இல்லை, அதுக்குன்னா கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் ரன்ஸ் ஜாஸ்தி போக ஆரம்பிச்சிச்சு.
But Okay, the main match. difference between the two teams was the spinners. Yeah. அந்த ஸ்பின்னர்ஸை பொழந்தோம் சாண்ட்னர் அண்ட் மார்க்கெட்டு. இந்த ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ சால்ட் வந்து செம்ம ஓப்பனிங் பண்ணி கொடுத்தாரு. போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட். ஆமாம், அதான் சொன்னேன், ரிடம்ஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. டக் அவுட் ஆகிற பிளேயரும் போலகிறான் நெக்ஸ்ட் மேட்ச்சு. அங்கே போலராக அடி வாங்கின போலர் இங்கே சூப்பராக விக்கெட் எடுக்கிறாங்க. சம்திங் இந்த ஐபிஎல்லே ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிள் இல்லையா? ஸோ மவுத் வாட்டரிங். அண்ட் ஈவன் கோலியை மறக்க வேண்டாம், உடம்பு சரியில்லைன்னா கூட கேம் மிஸ் பண்ணக்கூடாது வந்து ஆடி. மேபி he didn't feel that he contributed much. ஆனால் அந்த ஒரு ஓப்பனிங் அந்த செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எல்லாம் he was the main anchor point சொல்லலாம். ஸோ அடுத்த மேட்ச் யார் ஆடுறாங்க? எஸ்ஆர்எஸ் vs ஆர்ஆர். ஸோ ஃபேவரட்ஸ் யார்? ஆர்ஆர். பிகாஸ் டாப் ஆஃப் தி டேபிள் இருக்கிறாங்க ஆர்ஆர். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் மேட்ச் இது என்னை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் ஓகே, அவங்க வந்தாங்க இறங்குனாங்க. அது அபிஷேக் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாலே அபிஷேக் அவுட்டு. ஓகே, எவ்வளோ அடிச்சுட்டு போகிறாங்க அபிஷேக் அவுட் ஆகணும்னு. டிராவிஸ்க்கும் மாட்டலை சரியா, பட் ஸ்டில் இஷான் கிஷன் நல்லா ஆடினா. நல்ல ஸ்கோர் 200. இஷான் கிஷன் எல்லாம் மொமெண்டம் கொடுத்தாப்புல. 200 வந்தாங்க. இவர் ஐ திங்க் தேவர் லைக் 220 அடிக்கிற அளவுக்கு தான் இருந்தாங்க. பட் ஐ திங்க் இல்லை, இஷான் கிஷன் இருக்கும்போது 230 கூட போகும்னு நினைச்சோம். 230 240 போகணும். பட் ஒன்ஸ் இஷான் காட் அவுட் தி திங்ஸ் டிப்ட் அவே. அங்கே ஃபினிஷிங் கொஞ்சம் சரியா ஆயின் இல்லை. அனதர் ஒரு 10 runs தேவர் ஷார்ட். கிளாஸன் இன்னும் ஃபார்முலா வரல. நிதிஷ் கொஞ்சம் அடித்தான். கடைசியில் கொஞ்சம் ஒரு 2 6 அடித்தான். லாஸ்ட்ல 220 வாஸ் அ குட் ஸ்கோர். 219 220 வாஸ் அ குட் ஸ்கோர் ஒன்லி. A par score னு சொல்லலாம். With their bowling intention and because I thought because Unadkand and Harshal வச்சுக்கின்னு இது வந்து கம்மி ஸ்கோர் தான் நினைச்சேன். And சூரியவம்சி ஜெய்ஸ்வால் சூரியவம்சி ஆப்போசிட்ல நினைச்சிட்டு ரன் பத்தாதுன்ட்டு ஈவன் இஷான் கிஷனே மிட் இன்னிங்ஸ்ல ரொம்ப சோகமா அவன் கண்ணு கொஞ்சம் ஐயோ இவங்களை சமாளிக்கிறதுன்னு. 2 புது போலர்ஸ் வர்றாங்க. 2 புது நியூ போலர்ஸ் என்ன அடிக்க போறானுங்களோ நினைச்சு வந்தான். இங்கே என்ன பாலிங், ஃபாஸ்ட் பவுலர் டிலைட் இல்லை, சரியான யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 விக்கெட் இல்லை 3 விக்கெட் ஐ திங்க் ஃபார் 19 இயர்ஸில் இதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம், எஸ், இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் இட் ஹாஸ் பீன் டன் பை டெபியூட்டன்ட், தட் டு அ டொமஸ்டிக் பவுலர். அண்ட் அங்கே ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு இல்லை. 5 விக்கெட் 9 for 5. 2 டெபியூட்டன்ஸ். அவன் விக்கெட் எடுக்கிறான், இவனும் விக்கெட் எடுக்கிறான். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ஃபியர் எல்லாம் விட்டு அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணோன்னா ஐ திங்க் வருண் ஆல்சோ ஹேஸ் அ ஹியூஜ் பார்ட் இன் இட். பட் நினச்சி பாருங்க, டெபியூட் வந்து ஆடுறீங்க. அந்த பக்கம் பார்த்தா சூரியவம்சன் எவனோ ஒருத்தர் இருக்கான். அவனை எல்லாரையும் போட்டு போலான்னு பொழக்கிறான். பும்ராவை பொழுந்திருக்கான், பூவியை பொழுந்திருக்கான், யாரையும் விடல, கலீல் பொழுந்திருக்கான். எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு இருக்கான். அவனை வந்து நான் வந்து ஆட போறேன் டெபியூட் மேட்ச்ல. ஐயோ டெஃபினெட்லி அவங்க போட்ட லென்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷிக்கு ஆன் த பாடி ரூம் கொடுக்காம போட்டா அவன் ஸ்விங் கொண்டு வரதுக்கு முன்னாடியே if you are attacking him there's a chance of getting a net. That was short of good length. This is what even Bhuvi tried. Bhuvi போட்டா கொஞ்சம் அவே இருந்துச்சு. அவன் சுத்தினா Phil Salt catch போச்சு. அது catch actually புடிச்சிருந்தா match would have changed. அதான் அப்படியே சொன்னேன். I think this is the go to ball to him. Yeah. அவன் பண்ணுவான். அத வரும்போது same line you bowl a slower ball where he's very early into the shot, again you get a match. அந்த மாதிரி பார்த்தா இஸ் நாட் பி டிசீவ் தட் மச் பை ஸ்லோ பால்ஸ்னு சொல்லலாம். பட் திஸ் வாஸ் அ வெரி குட் பால். ஐ திங்க் என்ன நடக்குதுன்னா சூரியவன்ஷி வாட் ஐ ஹேவ் சீன் அவனோட பேட் லிஃப்ட் ரொம்ப மேலே இருக்கு. ஸோ தி ஸ்விங் வென் இஸ் கம்மிங் இட் செல்ஃப் இஸ் ஜென்ரேட்டிங் too much power. Okay, even he is generating power this way and this way also. Yes. கட் பண்ணும்போதும் பவர் ஜென்ரேட் பண்ணுறான், எப்படியும் ஜென்ரேட் பண்ணுறான். அந்த மோர் டைம் கொடுக்கும்போது இஃப் ஹீ இஸ் expecting the ball and there's lot of power ஒன்று இருக்கு. அண்ட் கொஞ்சம் டிசீவ் ஆகிட்டானா ஸ்லோவர் பால்லையும் டிசீவ் ஆகிறதுக்கு இருந்துச்சுன்னா டூ மச் ஆஃப் ஹேண்ட் பவரில் சம்டைம்ஸ் எட்ஜ் ஆகும் கேட்ச் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க.
பட் ஸ்டில் ஆஃப் த விக்கெட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குட் லென்த்தில் போட்டு யூஆர் இன்டியூசிங் த ஃபால் ஷாட். ஏன்னா ஹி ஸ்டில் பிளேயிங் ஹை ரிஸ்க் கிரிக்கெட். எவ்வளோ தான் நீங்கள் அந்த ஒரு 6 ஹிட்டிங் மெத்தடை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணினாலும் யூ கேன் ஸ்டில் போல் டெஸ்ட் மேட்ச் bowling டு ஹிம் அண்ட் கெட் his விக்கெட். ஆஃப் த விக்கெட் நீங்கள் எடுக்கலாம். யூ கேன் இன்டியூஸ் எட்ஜஸ். இட்ஸ் நாட் லைக் யூ கேனாட் இன்டியூஸ் எட்ஜஸ். டெஃபினெட்லி யா ஸோ அந்த ஒரு bowling சொல்கிறேன். அவன் இங்கே ஆடி இல்லை, அதுக்கப்புறம் அண்டர் எமர்ஜிங் டோர்னமெண்ட் போனால் அங்கே போனப்போ எல்லாருமேலே அடிக்கல. அகைன் ஹி காட் அவுட் தேர் ஆல்சோ. ஸோ ஹி ஹேஸ் வேஸ் ஆஃப் கெட்டிங் அவுட். இட்ஸ் நாட் லைக் அவன் அவுட்டே ஆகாத பேட்ஸ்மேன் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பர்பிள் பேட்சில் இருக்கிறான், பர்பிள் பேட்சில் இருக்கான், நல்லா ஆடிட்டு இருக்கான். மேபி பவுலர்ஸ்க்கு நல்லா விட மாட்டேங்குது. ஆக்சுவலி அவன் நல்லா ஆடுறது சந்தோஷம்தான். ஓவர் ஹைப் பண்ண வேண்டாம். ட்ரூ பண்ண வேண்டாம். இன்னும் 15 வயசு தான் அவனுக்கு. முன்னாடி போக போக வயசாக ஆக கொஞ்சம் என்னென்ன மாறுதுன்னு பார்க்கலாம். பிஹேவியரில் என்ன வருது, ஹவு இஸ் groomed, that will play major. Till they are with Rahul Dravid, I have no doubt he'll be groomed well, because Rahul Dravid வந்து he groomed Sanju Samson. இல்லை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ தான் ராகுல் டிராவிடாக இருந்தாலும், இப்போ ஹார்திக் பாண்டியாவோட ஒரு பிளேயர் வந்து டிராவிட் அண்டர்ஸ்டடியாக இருந்தாலும் பாண்டியாவாக தான் இருப்பான். பாண்டியாவாக இருந்தாலும் ராகுல் டிராவிட் எப்படி இருக்குமான்றது ஒரு மேட்ரு ஆகும். ஆனால் ராகுல் டிராவிட் விட்டு வெளியே வரும்போது எப்படி இருப்பான ஒரு மேட்ரு இருக்குல்ல. கரெக்டு, அது இருக்கு. பட் ஐ வுட் சே சின்ன வயசுலேயே அவனை க்ரூம் பண்ணிட்டா he would be a little more better player ன்னு தோணுது. And he's in a good hands also. RR is a team which molds youngsters. ஸோ அந்த மாதிரி ஒரு மோல்டு பண்ண ஒரு யங்ஸ்டரை இங்கே ஒரு யங்ஸ்டரை மோல்டு பண்ணி கொண்டு வந்து மொதல் பால்லே அந்த யங்ஸ்டரை தூக்கி விட்டாங்க. It was nice. யங்ஸ்டர்ஸ் வர்சஸ் யங்ஸ்டர்ஸ் மேட்ச் மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஓகே, கடைசியாக ஃபாஸ்ட் bowlers வர்றாங்கப்பா ராட் ஆல் இந்தியாவில் இருந்து. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அதான் எனக்கு ஒரு ஃபீல். ரா பேஸ் அந்த ஆக்சுவலி நட்டு ஸ்டார்டிங் வந்தப்போ இந்த ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஆஃப்டர் தட் இவங்க 2 பேரும் பார்க்கும்போது அந்த ஃபீலிங் அந்த அவங்க மூஞ்சியை பார்க்க ஒரு ரா இருக்கிற அந்த தெரியுது. அந்த பேஸ், அந்த பால் வந்து இடிக்கிற இடி, அந்த அக்ரெஷனு, அந்த பாடி லாங்குவேஜ்ன்றோம்ல, தட் இஸ் வாட் இஸ் மேக்கிங் தி டிஃபரன்ஸ். எஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் ஓவர் அவன் போட்ட பேஸ் இருக்கு, பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்ன பால், ஒன்று வெளியே போடு ஒன்று உள்ள, அதுவும் ஷார்ட் ஆஃப் லென்த், நாட் ஈவன் லென்த், ஷார்ட் ஆஃப் லென்த், எல்லாம் இந்த ஹைட்டுக்கு தான் வருது. சூப்பராக இட் வாஸ் நைஸ் bowling and 100% very good. That is where the match changed. Full head over heels. 6 தான் ஜெயிக்கணும்னு இருந்தது. இவங்க வந்து ஓகே மேபி 6 ஓவரில் ஒரு 100 அடிப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பார்த்தா தலைகீழ மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் வேர் த மேட்ச் சேஞ்ச்ட். என்ன ஒரே ஒரு இதுனா 5 விக்கெட் எடுக்கலாம் அந்த பவுலர். 5 Yeah, I was also hoping that he took 5 wickets. Even I was hoping just to miss. But எல்லா 10 wickets எல்லாம் ஃபாஸ்ட் bowlers தான். அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பி தான். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சி தீஸ் போத் இன் த நெக்ஸ்ட் கமிங் மேட்சஸ். ப்ரெஷரில் எப்படி போடுறாங்க, அடுத்த ஒரு ஓவருக்கு 2 ரன் கொடுத்தா எப்படி கம்பேக் பண்ணுறாங்க, கேன் தே கம்பேக், இஃப் தே ஹேஸ் அ கிளச் பர்ஃபார்மன்ஸ், இவங்ககிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கும் போது இங்கே எப்படி பண்ணுறாங்க. நல்ல பேட்ஸ்மேன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் ஆகும்போது. ஸோ வி தாட் எஸ்ஆர்ஹெச் 300 அடிப்பாங்க, 300 கொடுப்பாங்கன்னு. ஸோ இந்த மேட்ச் அப்படி ஆகலை. Now I feel SRH bowling is they are now real contenders for the playoffs. I would say அந்த bowling கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் உட்கார வச்சு they have kind of given a little hope in their bowling side. Include Pat Cummins later on. It's a very very good team. Let's see where will they end up by the end of the season. Yeah, I'm really excited for both of these youngsters. And again viewers, thank you for watching. Thank you. Yes. And we have a contest for you again. The contest என்னன்னா next Saturday morning என்ன டேபிள் இருக்கோ, the order of the table என்ன இருக்கும்னு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேவரட் டீமோட ஜெர்சி கஸ்டமைஸ்ட் வித் யுவர் நேம் உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்போம். பட் யூ ஹாவ் டு சே திஸ் பிஃபோர் Thursday. First 3 comments கரெக்டாக ஆன்சர் வரவங்களுக்கு எல்லாருக்குமே we are going to give. So all the best. Thank you for watching our video. Thank you.